இப்போ அந்த ஷவர்மாங்கிறது வந்து அரேபியால இருந்து நமக்கு வந்த உணவு. போய் முந்தின நாள் விற்காதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாமே நச்சுப்பொருள் கலந்ததாக, பாக்டீரியா கிருமிகள் கலந்ததாக அமையும். இப்போ ஷவர்மால என்ன சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா, ஷவர்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குது அதில். ஸோ அதில் வந்து எப்படின்னாங்க, அந்த குபூஸ்னு ஒரு இது இருக்குது, ரொட்டி இருக்குது, அந்த சப்பாத்தி மாதிரி. அதை என்ன பண்ணுறாங்க, மாவை பிசைஞ்சு நம்ம வந்து அதை வந்து அந்த கிரில் அவன் இருக்கும், அதில் வந்து எப்படி ஒத்தி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த சமையல் பண்ணுறவர் கையில் வந்து பாக்டீரியா இருக்கும், எல்லா மனிதர்கள் கையிலையும் பாக்டீரியா இருக்கும். அப்போ அவங்க வந்து சோப் போட்டு ஒழுங்காக கை கழுவலன்னு வச்சுங்க, அந்த மாவை பிசைஞ்சு அதை இப்படி ஒரு வாட்டி ஒத்தி இப்படி ஒரு வாட்டி ஒத்தி எடுத்து போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் சாகாது, அதில் பாக்டீரியா இருக்கும். அடுத்தது அதில் வந்து மயனைஸ் சாஸ் போடுறாங்க. அந்த மயனைஸ் சாஸ் வந்து எண்ணெயும் அப்புறம் அதெல்லாமல் அந்த இது வந்து கோழி முட்டையோடைய மஞ்சள் கரு கலந்தது. ஸோ அது வந்து அதில் என்னென்னா அதில் கொழுப்பு வேற நிறைய இருக்குது. அடுத்தது வந்து கோழி முட்டை வந்து சமைக்காத கோழி முட்டை, பச்சை முட்டை, அதில் வந்து பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, சால்மனெல்லா வந்து அதில் வசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. வினிகர்னால ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, அது அஸ்டிக் ஆசிட் இருக்கனால ஓரளவு அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து கட் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க, தக்காளி, கேரட்டு அல்லது வந்து வெள்ளரிக்காய், லெட்யூஸ் இந்த மாதிரி கட் பண்ணி. அதை என்ன பிரச்சனைனா, இப்போ முந்தின நாளே கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து போட்டாங்கன்னா அதுலலாம் பாக்டீரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் கட் பண்ண சாயங்காலம் போட்டாலும் பிரச்சனை. அது வந்து ரா ஃபுட், அகேன் அன்குக்ட், சமைக்காத உணவு. அதை எடுத்து போட்டு அடுத்து கடைசியாக பிரச்சனை என்னென்னா சிக்கன். அந்த சிக்கன் வந்து பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பீஸாக சாப் பண்ணி வெட்டி ஒரு பெரிய ஸ்டாக்கில் வந்து மாட்டி வச்சுருவாங்க. அது வந்து சுற்றிட்டே இருக்கும். அதை கிரில் அவனுக்கு முன்னால் அதில் இருக்கிற அந்த சூட்னால தான், அந்த இளம் சூட்னால தான் அது குக் ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, வெளியே இருக்கிற பகுதிகள்லாம் குக் ஆகிடும், உள்ளே இருக்கிற பகுதி சமைக்காமல் இருக்கும், உள்ள அதில் பாக்டீரியா இருக்கலாம். ஸோ இப்போ அதுவுமே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அதை வந்து போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நாம் வந்து அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஃபுட் சேஃப்டி வந்து ஈவன் சாலையோர கடைகளில் கூட அனுஷ்டிக்கப்படுகின்றது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து உணவை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியினால் நாம் எடுத்து வச்சிடறோம். திருப்பி எடுத்து இப்போ விற்காத உணவு பூரா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது முந்தின நாள் உணவில் வந்து ஒரு பாக்டீரியா இருந்தால் அது 1,00,000 பாக்டீரியாவாக மாறும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. அப்போ அடுத்த நாள் எடுத்து சரியாக சமைக்க முடியாமல் அப்படியே எடுத்து போடுறப்போ அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. நிறைய பாக்டீரியா, சால்மனெல்லா, ஷிகெல்லா, லிஸ்டீரியா போன்ற பல பாக்டீரியா, ஸ்டாஃபிலோகாக்கஸ், எது வேணால் வரலாம். அது வந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பெருகிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ நம்ம கடையில் சாப்பிட போகும்போது அந்த கடை வந்து தூய்மையாக வச்சுருக்காங்களா, அதில் இருக்கிற உணவு வந்து அவங்க எப்படி சமைக்கிறாங்க, அந்த ஷெஃப் வந்து சோப் போட்டு கை கழுவுறதுக்கு அவருக்கு வாஷ் பேசின் இருக்கா, தண்ணி வந்து தூய்மையான தண்ணி உபயோகிக்கிறாங்களா, அன்னைக்கு வாங்கின பொருட்களையே தான் சமைச்சு கொடுக்குறாங்களா, இல்லை முந்தின நாள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து போடுறாங்களா, இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். சில சமயங்கள் அது வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடலாம். இப்போ ஷவர்மா சாப்பிட்டு யாருக்காவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் சில மணி நேரங்கள்லேயே அதை தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து உடல் சோர்வாக இருக்கும், அடுத்த லேசாக உள்காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் காய்ச்சல் அதிகமாகும், அடுத்தது பெரட்டல், வாந்தி, குமட்டல் வரும், பசியின்மை ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஆரம்பமாகும். இந்த மாதிரி அறிகுறிகள் நீங்கள் சாப்பிட்டு ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரத்தில் யாருக்கு வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். எதுவானாலும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து காப்பாற்றலாம். அடுத்தது வந்து இப்போ வாந்தி, வயிற்றுப்போக்கு இருந்தால் நீர் சத்தெல்லாம் போயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த சோடியம், பொட்டாசியம் போன்ற உப்புக்கள்லாம் வெளியே போகும் வாந்திலையும் வயிற்றுப்போக்குலையும். அப்போ ரொம்ப பலகீனமாயிடும் உடம்பு. அது இதயத்தை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐசியூவில் தீவிர சிகிச்சையில் கூட நம்ம அட்மிஷன் தேவைப்படலாம். நிறைய பேருக்கு மயக்கங்கள்லாம் வரலாம். அதனால் ஆரம்ப நிலையில் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இப்போ கோடை காலம்னாலே பிரச்சனை தான். ஒன்று, நமக்கு வந்து உடம்புலேயே தண்ணி சத்து கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய வேர்வையினால் நம்ம தண்ணி வெளியே போயிடும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வர குடிநீர் மாசுபட்ட குடிநீராக இருக்கலாம். ஏனென்றால் தண்ணி வந்து கோடை காலத்தில் நமக்கு தட்டுப்பாடு வரும். அப்போ வந்து நமக்கு வந்து வர தண்ணி பொல்யூட்டடாக இருந்தால் நமக்கு வந்து பாக்டீரியா கிருமிகள் அதிகமாக வரலாம். அடுத்து அந்த சுகாதாரமற்ற குடிநீரில் நம்ம வந்து உணவு செய்யும் பொழுது பிரச்சனை. அடுத்தது நம்ம வந்து ஒரு உணவை வந்து நம்ம செஞ்சு அந்த வெயிலேயே ரோட் சைடே இருக்குன்னு வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து வர தூசி, அடுத்து வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயு பொருட்கள், இது எல்லாமே அந்த வந்து உணவில் தான் போய் படிமானமாகும்.
அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் முந்தின நாள் அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாமே நச்சுப்பொருள் கலந்ததாக, பாக்டீரியா கிருமிகள் கலந்ததாக அமையும். ஆக கோடை காலத்துல மற்ற நாட்களை கூட இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கும்.